என் பிள்ளைகளுக்கும் என்ன நிதியோ அவங்க அதை செய்வாங்க இதை செய்வாங்கன்னு நான் பேசல. என் புருஷன் சாவுக்கு நீதி வேணும். இன்ன வரையும் அவங்கள வேலை நீக்கம் பண்ணல. நான் பேரோட கொடுத்துருக்கேன். இன்ன வரையும் அவங்க வேலை நீக்கமும் பண்ணல. அவங்க நல்லா தான் இருக்காங்க. அடிச்சு கொண்டுறாங்க. அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கு. செத்தவங்க குடும்பத்தோட கதி நான் இப்படி என் பிள்ளைய நான் என்னைக்கு வளர்க்கறது? நான் என்னைக்கு என் பிள்ளைய வளர்த்து நான் என்னைக்கு ஆளாக்குறது? அப்பான்னு சொல்லி கேட்டு நான் யாரை கையை காட்டுறது? 27 வயசு தான் எனக்கு ஆகுது. இந்த வயசுல நான் யோக்கியமா ஒழுக்கமா இருந்தாலுமே எனக்கு என்ன பட்டம் கொடுப்பாங்க? யார்கிட்ட நான் நின்று பேச கூட எனக்கு அச்சமா இருக்கு. யார் எதுவும் பேசிடுவாங்களோ வச்சிருவாங்களோ. இப்ப அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு பிரச்சனைன்னு போனா ஆம்பளை இல்லாத வீடு அவங்க தான் அடிச்சு கொண்டாங்க. ஆம்பளை இல்லாத வீடு அவங்க தான் சப்போர்ட் பண்ணணும். ஆனா பண்ணல. நம்ம மேலே கேச திருப்பி நீ அவன் கொண்டாடி தான் நீ பேசிருப்ப அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. முதல்ல அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? மலேசியா காவல் நிலையத்துல இப்ப நான் போனா கூட எனக்கு ரெஸ்பெக்ட் கிடையாது. பிள்ளைய தூக்கிட்டு போனா கூட வெளியே போயிடுமா அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்ன வரை நான் எங்க போனாலும் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க கேட்டா 3 நாள் போராட்டம் பண்ணணும். எதனால பண்றா? அவன் ரவுடி தானே, அவனுக்கு எதுக்கு போராட்டம் பண்ணா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என் கால்படையே பேசுறாங்க வைக்கிறாங்க. எனக்கு அதுக்கு நீதி வேணும். எந்த விஷயத்துக்கு போனாலும் எனக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க. என்னை போமா வரோம் எங்களை பேசுனாங்களே தவிர எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன்றாங்க, வைக்க மாட்டேங்க. அதுக்கு நீதி வேணும். இதே இந்த இது போராட்டம் பண்ணி எங்களுக்காண்டி பேசுறாரு, எங்களுக்காண்டி இது பண்றாரு. அவர் உண்மையிலே அவருக்கு போராட்டம் பண்ணதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நாங்க நினைக்கிறோம்.